அம்மா சமைக்கிறத கம்பேர் பண்ணும்போது எதெல்லாம் உங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கு? அம்மா சமைக்கிறத கம்பேர் பண்ணால் கூட பரவாயில்ல, அவங்க அம்மா இப்போ எங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அவங்க செத்து போன பாட்டியெல்லாம் கம்பேர் பண்ணி என்கிட்ட பேசுவார். எங்கள் பாட்டி தக்காளி சட்னி செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி சொல்லி. ஆனால் நானும் எவ்வளோ எஃபோர்ட் போட அவருக்கு சப்பாத்தி பிடிக்கும்னு சொல்லி ஒரு நாள் சப்பாத்தி செஞ்சேன். அந்த சப்பாத்தியை பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு கூட சொல்ல. ஆனால் இதே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேம்மா நான் சப்பாத்தி செஞ்சேம்மானா எங்கள் அம்மா நீயாம்மா செஞ்ச அப்படி சொல்லி அவ்வளோ கேட்குறாங்க. ஆனால் நான் செஞ்ச சப்பாத்திக்கு அது மாவு இது பண்ணதே இவருக்காக தான். அது ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஓ சப்பாத்தியா அவ்வளோதான். அவங்களுக்கு வேற பிரச்சனை. என் பொண்ணு சப்பாத்தி எல்லாம் செய்யுது. இங்க அவருக்கு வேற பிரச்சனை. நாங்க எப்படிப்பட்ட சப்பாத்தி சாப்பிடுறது தெரியுமா? சப்பாத்தி சாஃப்டா தான் சார் இருந்துச்சு. ஆனா சப்பாத்தியா கன்சிடரே பண்ணாம அது சும்மா ஏதோ கடமைக்குன்னு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு அப்ரிசியேஷனே இல்லை சார். அவங்க அம்மா கூட கம்பேர் பண்ணால் கூட பரவாயில்ல சார். அவங்க தங்கச்சி கூட கம்பேர் பண்ணுவார். நான்வெஜ்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சார் நம்ம ஒரு ஆசையோடு இன்றைக்கி சாப்பிடுவார், ஏதாவது சொல்லுவாருன்னு செய்வோம். பாப்பா நல்லா செய்வா, அது மாதிரி டேஸ்ட் வரல அப்படின்னு பாருங்க சார். ஏன்டா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்.